ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்கனாமிக்ஸ்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே ஜெனரலான டாபிக்ஸ் தான். இது நம்மளோட 12th ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே எல்லாமே ஜெனரலா நம்ம பொருளாதாரத்தை பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. சோ இன்னைக்கு கிளாஸ்லயும் நம்ம எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அப்படின்னா என்ன, அதோட பிரான்ச்சஸ் ஆன மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி 2 வகைகள் இருக்கு. இத பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுலயும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரத்தை பத்தி டீடைலா இந்த கிளாஸ்ல ஒன்னா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோஸ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இப்ப கொடுத்திருக்க சிலபஸ் படி அதோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. எக்கனாமிக்ஸ் பிளஸ் டெவலப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ரெண்டுமே சேர்த்து 20 கொஸ்டின் கேக்குறாங்க. சோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம கட்டாயமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியதா இருக்கு. சோ எக்கனாமிக்ஸ கரெக்டா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நமக்கு லாஸ்ட் ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம டாபிக் உள்ள போகலாம். வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? பொருளாதாரம் அப்படின்னா என்ன? நம்ம கண்ட்ரில நிறைய ரிசோர்சஸ், வளங்கள் இருக்கு. அந்த வளங்களை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட தயாரிக்கலாம், அப்படி தயாரிச்ச அந்த ப்ராடக்ட எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் எப்படி அந்த ப்ராடக்ட வாங்குறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தை பத்தியும் அனலைஸ் பண்றதுதான் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் அப்படிங்கிறது. பொருளாதாரத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. நம்ம புக்ல ஏஜே பிரவுன் அண்ட் ஜேஆர் ஹிக்ஸ் இவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏஜே பிரவுன் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் அவங்களோட வாழ்க்கைய வழிநடத்தி கொண்டு போறதற்கு தேவையான பொருள்களை சம்பாதிக்கிறது தான் எக்கானமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்படின்னு யார் சொல்றா? ஏஜே பிரவுன் சொல்றாங்க. ஜேஆர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸும் ஒர்க்கர்ஸும், ப்ரொடியூசர்ஸ்னா யாரு? தயாரிக்கிறவங்களும் பணியாளர்கள் 2 பேரும் சேர்ந்து கன்சியூமருக்கு தேவையான ப்ராடக்ட அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தயாரிச்சு கொடுக்கறதுதான் என்னது எக்கானமி அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ஜேஆர் ஹிக்ஸ். இந்த 2மே நம்மளோட புக்ல கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் எக்கானமிக்ஸோட பிரான்ச். எக்கானமிக்ஸ்ல மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பிரான்ச் இருக்கு. ஒன்னு மைக்ரோ எக்கானாமிக்ஸ், இன்னொன்னு மேக்ரோ எக்கானாமிக்ஸ். நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் சொல்லி 2 பிரான்ச் இருக்கு. மைக்ரோ எக்கானாமிக்ஸ்னா என்ன, மேக்ரோ எக்கானாமிக்ஸ்னா என்ன? மேக்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக் அப்படின்னு அர்த்தம். மைக்ரோனா ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். சோ மைக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறது குட்டி குட்டியா இருக்கும்ல, அதை பத்தி படிக்கிறது. குட்டி குட்டியா இருக்கிறதுனா லைக் இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு எக்கானாமிக்ஸ் நடக்கிறது. சின்ன சின்ன ஷாப், பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் பத்தி படிக்கிறது தான் மைக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறது. மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நேஷனல் லெவல்ல கண்ட்ரி ஃபுல்லா என்னென்ன எக்கானாமிக்ஸ் நடக்குது அப்படிங்கறத பத்தி. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஜிடிபி, இன்ஃபிளேஷன், குளோபல் எக்கானமி, இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது தான் என்னது மேக்ரோ எக்கானாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மைக்ரோ எக்கானாமிக்ஸ்னா என்ன? மைக்ரோக்கு இன்னொரு மீனிங் ஸ்மால் அப்படிங்கிறது. சோ சின்ன லெவல் ஆஃப் எக்கானமி, ஒரு இண்டிவிஜுவலோ தனி நபருடையதோ இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன என்ன மாதிரி பொருளாதாரம் போயிட்டு இருக்கு, அப்புறம் குட்டி பிசினஸ் வச்சு அதுக்குள்ள பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு, அதான் எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் மைக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறது. மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கறத நம்ம நேஷனல் லெவல்ல மொத்த கண்ட்ரிக்கும் எப்படி பொருளாதாரம் நடக்குது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கானாமிக்ஸ். மேக்ரோ எக்கானாமிக்ஸ்க்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் தியரி. மேக்ரோ எக்கானாமிக்ஸ் இன்னொரு நேம் என்ன? இன்கம் தியரி, பேரியல் பொருளாதார வருவாய் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம இன்னைக்கு படிக்க போறது எல்லாமே மேக்ரோ எக்கானாமிக்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். மேக்ரோ எக்கானாமிக்ஸ். சோ இங்க யாரு? ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்கானாமிக் சயின்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கினது. இவங்களோட சேர்ந்து ஜான் டின்பர்கன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சயின்ஸுக்கு நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. இவர் தான் இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யாரு? ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிறவங்க. எந்த இயர்ல பாத்தீங்கன்னா 1933. சோ 1933ல ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிறவங்க தான் மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணாங்க. ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிறவங்க ஒரு நார்வேல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எக்கானாமிக் சயின்ஸுக்காக.
சோ, அப்ப இவர தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இல்ல. ஆனா இவர நம்ம சொல்ல மாட்டோம். எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மேக்ரோ எக்கானாமிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே யாரு ஃப்ரேம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு தான். இவர் யாரு? ஜான் மெய்னார்ட் கெய்னஸ் அப்படிங்கிறவங்க. இவர தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கானாமிக்ஸ், புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன கோட்பாடு சொன்னாரோ, அத தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. என்ன புக் அப்படின்னா, த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மனி. இதுதான் அவர் எழுதின புக்கு. தமிழ்லனா வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்தின் பொது கோட்பாடு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. நம்ம கிரேட் டிப்ரஷன்னு சொல்லுவோம்ல. அதாவது நம்ம உலகம் வந்து ரொம்ப மந்தமான சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. அந்த டைம்ல இவர் அந்த டிப்ரஷன்ல இருந்து மீள்றதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம வழிநடத்தி கொண்டு போணும் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த புக்ல எழுதியிருப்பாரு. சோ அதுபடிதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த கான்செப்ட யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம இவர தான் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? ஜான் மெய்னார்ட் கெய்னஸ் அப்படிங்கிறவங்க. இந்த கொஸ்டின் நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவர கரெக்ட்டா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கானாமிக்ஸ். பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவம். இந்த பேரியல் பொருளாதாரம் எந்தெந்த ஏரியாலலாம் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடு சைக்கிள் அனாலிசிஸ். ட்ரேடு சைக்கிள் அப்படின்னா பிசினஸ் சைக்கிள், வர்த்தக சுழற்சி பகுப்பாய்வு. இந்த பொருளாதாரத்துல ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் எக்கனாமிக் பாலிசிஸ் ஃபார்முலேஷன், பொருளாதார கொள்கை உருவாக்கம். தென் டவுனசைசஸ் எஃபெக்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் விளைவை குறைக்கிறது. இன்ஃபிளேஷன் அப்படின்னா விலைவாசி உயர்ந்துகிட்டே போறது, டீஃப்ளேஷன் அப்படிங்கறது விலைவாசி குறைஞ்சுகிட்டே வருது. சோ இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன் நடக்கிறதுனால அதுக்கான விளைவுகளை குறைக்கிறதுக்கு இந்த மேக்ரோ எக்கானாமிக்ஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. தென் ஃபெசிலிட்டேஸ் மெட்டீரியல் வெல்ஃபேர், பொருள் நலனை எளிதாக்கிறது. நம்ம இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா அந்த பொருளால நமக்கு என்ன பயன் அப்படிங்கறத முன்னக்கட்டியே அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொருளை வாங்குறதுக்கு இந்த மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறது பெரிய ரோல் பிளே பண்ணுது இந்த இடத்துல. தென் ரெகுலேட் எக்கானாமிக் சிஸ்டம், நம்மளோட பொருளாதார அமைப்பை ஒழுங்குபடுத்துது. அப்புறம் ரிசால்வ் எக்கானாமிக் இஷ்யூஸ், பொருளாதார சிக்கலை தீர்க்குது. தென் எக்கானாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தென் நெக்ஸ்ட் டாபிக், ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கானாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரத்தின் நோக்கம். சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் தான். நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம். நம்மளோட நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நேஷனல் இன்கம் அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்ப்போம். ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, இந்த மாதிரி நேஷனல் இன்கம் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தென் வேற என்ன ஸ்கோப் அப்படி நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபிளேஷன், பணவீக்கம். இப்ப நான் சொன்னேன் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுதான் இன்ஃபிளேஷன். தென் பிசினஸ் சைக்கிள், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். தென் எக்கனாமிக் growth, எக்கனாமிக் பாலிசிஸ். இது எல்லாமே தான் மேக்ரோ எக்கானாமிக்ஸுக்கான நோக்கம், அதாவது பேரியல் பொருளாதாரத்தோட நோக்கம். நெக்ஸ்ட், லிமிடேஷன் ஆஃப் மேக்ரோ எக்கானாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரத்தின் குறைகள். ஃபர்ஸ்ட் குறையா என்ன சொல்லியிருக்காங்க? டூ மச் ஜெனரலைசேஷன், மிக அதிகம் பொதுமைப்படுத்துதல். மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரி ஃபுல்லா பொருளாதாரம் எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ இந்த மேக்ரோ எக்கானாமிக்ஸ்ல அவங்க ஃபார்முலேட் பண்ணக்கூடிய எல்லா பாலிசியும் எல்லாத்துக்கும் பொதுவானதா தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. பட் அது ஒரு சில பேருக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு அது சூட் ஆகாது. சோ இந்த மாதிரி பொதுமைப்படுத்துதலா இருக்கிறது ஒரு குறையா சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட், ஹோமோஜெனிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ், தனிப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் ஓரினத்தன்மை வாய்ந்தவை. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய டைப் ஆஃப் நிறுவனம் இருக்கு. இப்ப கார் மேனுஃபேக்சரிங் நிறுவனம்னா நிறைய கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்புறம் பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதுவும் நிறைய இருக்கு. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி கார் மேனுஃபேக்சரிங் இருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மத்த கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியும் இருக்கு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மத்த பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் இருக்குன்னு சொல்லி இந்த மேக்ரோ எக்கானாமிக்ஸ்ல அசியூம் பண்ணிக்கிறாங்க. சோ இது ஒரு லிமிடேஷன். ஏன்னா எல்லா சமயங்கள்லயும் எல்லா யூனிட்டும் நிறுவனமும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. சோ இது ஒரு லிமிடேஷன். தென் தேர்ட் ஒன்,
பாலிசி ஆஃப் காம்போசிஷன், தொகுத்தலில் தவறுகள் காணப்படும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க. அதோட ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் மத்த இண்டஸ்ட்ரியோட டேட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அஸ்யூம் பண்றாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான குறைகள் தான் நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. தென் லாஸ்ட் ஒன், இக்னோர் நான் எக்கானமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம 2 டைப் ஆஃப் பிரிக்கிறோம். அதுல எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பொருளாதார காரணிகள் அப்படிங்கிறது, நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா ரிட்டர்ன் நமக்கு ஒரு மணி தராங்க அப்படின்னா அதெல்லாம் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பொருளாதார காரணிகள். நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா பொருளாதாரம் அல்லாத காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னாலும் அதுக்கு ரிட்டர்ன் நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அதுதான் வந்து நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் பாக்குறாங்க. பிளஸ் குழந்தைங்கள பாத்துக்கிறாங்க. சமைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பார்த்தாலும் அவங்களுக்கு ரிட்டர்ன்ல மணி அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி வேலைகளை எல்லாமே நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புறக்கணிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு குறையா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 குறைகள். 1 பொதுமைப்படுத்துதல். இன்னொன்னு அந்த தனிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க? ஓரினை தன்மை வாய்ந்தவை அப்படின்னு அஸ்யூம் பண்றது. அப்புறம் தொகுத்தல்ல தவறுகள் காணப்படும். நான் எக்கானமிக் ஃபேக்டர், பொருளாதாரம் அல்லாத காரணிகளை புறக்கணித்தல். இந்த 4மே லிமிடேஷன். கிளாசிபிகேஷன் ஆஃப் எக்கானாமிக்ஸ். இந்த சைடு ப்ளூ கலர்ல இருக்குதுல்ல, இத பேஸ் பண்ணி நம்ம எப்படி எக்கனாமிக்ஸ கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதோட வளர்ச்சி நிலையை பொறுத்து டெவலப்டா, அண்டர் டெவலப்டா, அன்டெவலப்டா, டெவலப்பிங் எக்கானாமிக்ஸ் தான் சொல்லி நம்ம கிளாசிஃபை பண்றோம். டெவலப்ட் அப்படின்னா ஏற்கனவே வளர்ந்த நாடுகள், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ், இண்டஸ்ட்ரி, என்னென்ன இருக்கோ தேவையோ எல்லாமே அவங்க கிட்டயே இருக்கு அப்படின்னா அது வந்து டெவலப்ட், வளர்ந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். அண்டர் டெவலப்ட், அன்டெவலப்ட் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் அவங்க கிட்ட இல்ல. பிளஸ் அவங்களுக்கு தேவையான அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே அவங்க மத்தவங்கள சார்ந்துதான் இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வளர்ச்சி குன்றிய வளராத நாடுகள் அப்படின்னு அர்த்தம். டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இப்பதான் அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வளரும் பொருளாதாரம். இந்த மாதிரி அவங்களோட வளர்ச்சி நிலையை பொறுத்து நம்ம கிளாசிஃபை பண்றோம். அடுத்து சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட நடவடிக்கைகளின் முறையை பொறுத்து கேபிட்டலிஸ்ட், சோசியலிசம், மிக்சட் எக்கானமிக்ஸ், அதாவது முதலாளித்துவம், சமதர்மம், கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம். இதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் டீடைலா படிக்க போறோம். தென் ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், நடவடிக்கைகளோட அளவை பொறுத்து ஸ்மால் எக்கானாமிக்ஸா, லார்ஜ் எக்கானாமிக்ஸா, அதாவது சிறிய பொருளாதாரமா, பெரிய பொருளாதாரமான்னு சொல்லி நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஸ்மால் எக்கானாமிக்ஸ் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சின்ன லெவல்லயே முடிஞ்சிடும். லார்ஜ் எக்கானாமிக்ஸ் அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த லெவல்ல பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம லார்ஜ் எக்கானாமிக்ஸ் கீழே கொண்டு வரும். தென் நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், செயல்படும் தன்மையை பொறுத்து அது ஸ்டாட்டிக்கா, டைனமிக் எக்கானாமிக்ஸ், அதாவது நிலையான பொருளாதாரமா, இயங்கும் பொருளாதாரமா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்றோம். இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ பின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பால் இருக்கு. ஏ அப்படிங்கிற பொசிஷன்ல ஒரு பால் இருக்கு. இந்த பால் வந்து பி அப்படிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. சோ ஏல இருந்து பி, ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் பொசிஷன், ரெஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பி அப்படிங்கிற ஸ்டேட்லயும் மறுபடியும் வந்து அது ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது. இப்ப இடையில இந்த ஏல இருந்து பிக்கு வரும்ல இந்த பாத்து, அதுதான் அந்த டைம்ல தான் அது மூவ்மெண்ட்ல இருக்கு. சோ ஏ அண்ட் பி ரெண்டுலயுமே பால் ரெஸ்ட்ல இருக்கிற பொசிஷன் நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்றோம். ஏல இருந்து பிக்கு போறதுக்கு மூவ் ஆகி வருதுல அதை நம்ம டைனமிக்னு சொல்றோம். அதாவது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிதானே அந்த பால். சோ அதனால அதை நம்ம டைனமிக்னு சொல்றோம். அதே கான்செப்ட நம்ம இங்க எக்கனாமிக்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏ அப்படிங்கறது நம்ம என்ன சொன்னோம், ஸ்டாட்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக்ஸ்லயும் இந்த ஏ அப்படிங்கிறது ஈக்குவலிபிரம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலிபிரம் ஸ்டேட்ல சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலா இருக்கும். சப்ளை டிமாண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்களுக்கு ஒரு பொருள் வந்து டிமாண்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த பொருளை சப்ளை பண்றதுக்கோ என்னது தேவையான அளவு பொருள் இருக்கும். அததான் நம்ம சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட்னு சொல்றோம். அது என்ன ஸ்டேட்? ஈக்குவலிபிரம் ஸ்டேட். இந்த மாதிரி ஈக்குவலிபிரம் ஸ்டேட்ல இருக்கிறத பத்தி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக் எக்கானமிக்ஸ், நிலையான பொருளாதாரம் அப்படிங்கிறது. டைனமிக் அப்படின்னா இப்போ இந்த சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் அப்படிங்கிறது சப்ளை அதிகமாவோ டிமாண்ட் கம்மியாகவோ இல்லைன்னா டிமாண்ட் அதிகமாவோ சப்ளை கம்மியாவோ இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல
எப்படி அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியது மேலையும் கீழமா இருக்குல்ல டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து எப்படி அது சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்ட ரீச் ஆகுது? அத பத்தி படிக்கிறது தான் என்னது டைனமிக் இயங்கும் பொருளாதாரம். இப்போ ஏன் அப்படிங்கிற ஸ்டேட் என்னது? எஸ் இஸ் ஈக்குவல் டு டி சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் அப்படிங்கிறது. மறுபடி பி போய் ரீச் ஆகுறது என்னது? சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் அப்படிங்கிறது தான். இடையில இருக்கிறது அந்த சப்ளை கம்மியாவோ இல்லைன்னா டிமாண்ட் அதிகமாவோ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டிமாண்ட் கம்மியாவோ சப்ளை அதிகமாவோ இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டேட் மறுபடியும் பி அப்படிங்கிற ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வரணும். சோ ஏ அப்படிங்கிறதும் பி அப்படிங்கிறதும் ஸ்டாட்டிக்கா இருக்கு. நிலையான பொருளாதாரமா இருக்கு. சோ அத பத்தி படிக்கிறது ஸ்டாட்டிக் எக்கானமிக்ஸ். இந்த இடப்பட்ட ப்ராசஸ் ஏத்த இறக்கமா இருக்குல்ல சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஸ்டேட்ட எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ட ரீச் ஆகுறதுக்கு அந்த ப்ராசஸ் இடப்பட்ட அந்த ப்ராசஸ் பத்தி படிக்கிறதுனா டைனமிக் எக்கனாமிக்ஸ் இயங்கும் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஆபரேஷன். அதோட செயல்தன்மையை பொறுத்து க்ளோஸ்ட் எக்கானமிக்ஸா ஓப்பன் எக்கானமிக்ஸான்னு சொல்லி நம்ம கிளாசிஃபை பண்றோம். இதை பத்தியுமே நம்ம நெக்ஸ்ட் டீடைலா பார்ப்போம். தென் நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் அதோட முன்னேற்ற தன்மையை பொறுத்து ட்ரெடிஷனா மாடர்ன் எக்கானமிக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெடிஷன் அப்படிங்கிறது அவங்களோட முன்னோர்கள் அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன தொழில் பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இவங்க பண்றது. அதான் பழமையான பொருளாதாரம் அப்படின்றது. மாடர்ன் எக்கானமிக்ஸ் அப்படின்னா புதுசா ஏதாவது ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சு அது ட்ரேடு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதா எனது மாடர்ன் எக்கானமிக்ஸ் புதிய பொருளாதாரம் அப்படிங்கிறது. தென் லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம் அவங்களோட வருமானத்தை பொறுத்து லோ இன்கம் எக்கானமிக்ஸா மிடில் எக்கானமிக்ஸா ஹை இன்கம் எக்கானமிக்ஸான்னு சொல்லி நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஸோ இவ்வளவுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் எக்கானமிக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கானமிக் சிஸ்டம் பொருளாதார முறை வகைகள். நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம்ல சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து நம்ம 3ஆ பிரிக்கிறோம் சொல்லிட்டு அதை பத்தி தான் இப்ப டீடைலா பார்க்க போறோம். சோ பொருளாதார முறை வகைகள் என்னெல்லாம்? சோசியலிசம், கேபிட்டலிசம், மிக்சடிசம், சமதர்மம், கலப்புத்துவம், முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். ஒன்னொன்னே நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குளோபலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. குளோபலிசம் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்றது யாரு அப்படின்னா மேன்ஃப்ரெட் டி ஸ்டெகர் அப்படிங்கிறவங்க 2002ல காயின் பண்ணிருப்பாங்க. குளோபலைசேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு நாட இன்னொரு நாட்டு கூட வர்த்தகம் மூலமா கனெக்ட் பண்றதுதான் எனது குளோபலிசம் அப்படிங்கிறது. உலகத்துவம் அப்படிங்கிறது ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் வர்த்தகம் மூலமா கனெக்ட் பண்றதுதான் உலகத்துவம் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம். தமிழ்ல சொல்லணும்னா விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குளோபலிசம் அப்படிங்கறத இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் புக்ல கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட் கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் முதலாளித்துவம் அப்படின்னா என்னன்னா இது முழுக்க முழுக்க பிரைவேட் பார்ட்டிஸ் அதாவது தனியார் நிறுவனங்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் எல்லாமே இவங்களோட மெயின் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டா தான் இருக்கும். இவங்க முழுக்க முழுக்க லாபத்தை நோக்கி தான் அவங்களோட பொருளாதாரத்தை கொண்டு போவாங்க. இதுக்கு வேற என்ன பெயர்லாம் இருக்கு கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக் அப்படின்னா ஃப்ரீ எக்கானமி ஆர் மார்க்கெட் எக்கானமி, சுதந்திர பொருளாதாரம் அல்லது சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாளித்துவம் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர். சோ கேபிட்டலிசம் அப்படிங்கிறது என்னது? முதலாளித்துவம் தானே. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் பார்ட்டிஸ் தான் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க ப்ராஃபிட் தான் அவங்களோட மெயின் மோட்டிவா இருக்கும். இதுக்கு வேற என்ன பெயர்லாம் இருக்கு? ஃப்ரீ எக்கானமி ஆர் மார்க்கெட் எக்கானமி அப்படிங்கிறது. ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் யாரு? ஆடம் ஸ்மித். முதலாளித்துவத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. தென் கேபிட்டலிசமோட சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காம்படிஷன். முதலாளித்துவம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போட்டிகள் நிறைந்ததா இருக்கக்கூடியது. இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னா அதோட ஓனர் யாரு? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தனியார் நபர்கள் தான் இதோட ஓனரா இருக்கிறாங்க. தென் தேர்ட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். இப்ப எந்த மாதிரி ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே முடிவு பண்றது யாரு? பிரைவேட் தான். வேற யாருமே இதுல இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அததான் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. தென் ஃபோர்த் ஒன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். அவங்க வரக்கூடிய வருமானத்துல ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும். இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற சொசைட்டில 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப புவரா இருப்பாங்க.
அது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட இன்கம் அப்படிங்கிறது இன்இக்வாலிட்டீஸா இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. இதுதான் கேபிட்டலிசத்தோட 4வது ஃபியூச்சர்ஸ். தென் 5த் ஒன் பிரைஸ் மெக்கானிசம். இவங்களோட எக்கானாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எத பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இந்த பிரைஸ பொறுத்து தான் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு விலை அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட எக்கானாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அதோட விலைய பொறுத்து தான் இருக்கும். இதுவும் ஒரு கேபிட்டலிசத்தோட ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ். தென் லாஸ்ட் ஒன் ப்ராஃபிட் மோட்டிவ். இவங்க லாபத்த மட்டுமே முழு மோட்டிவா வச்சு தான் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ கொண்டு போவாங்க. தென் சோசியலிசம், சமதர்மம். சமதர்மம் அப்படிங்கிற வேர்டுலயே இருக்கு. எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுக்கு வேற என்ன நேம்லாம் இருக்கு அப்படின்னா, பிளான்ட் எக்கானமி ஆர் கமாண்ட் எக்கானமி. திட்டமிட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியலிசம. எதுக்காக இத கமாண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க? இத ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ன்மெண்ட் தான் கமாண்ட் பண்ணுது. என்ன கமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த இமேஜஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வாட் டூ புரொடியூஸ், ஹவ் டூ புரொடியூஸ், ஃபார் ஹூம் டூ புரொடியூஸ். என்ன உற்பத்தி செய்வது, எவ்வாறு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, இந்த மாதிரி எல்லா கமெண்ட்டையும் கவர்ன்மெண்ட் வந்து சொல்லிருவாங்க. அதுக்கேத்த மாதிரி மத்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே அந்த ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் என்னது சோசியலிசம் அப்படிங்கிறது. இதோட ஃபாதர் யாரு? ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் யாரு? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் தான் ஃபாதர் ஆஃப் சோசியலிசம், சமதர்மத்தின் தந்தை. நெக்ஸ்ட் சோசியலிசமோட ஃபியூச்சர்ஸ். சிறப்பியல்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட ஓனர் யாரு? கவர்ன்மெண்ட். அதான் பப்ளிக் ஓனர்ஷிப். முழுக்க முழுக்க அவங்க எப்படி செயல்படுவாங்க? மக்களோட நலன மனசுல வச்சுதான் எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுவாங்க. அப்புறம் இத யாரு பிளான் பண்ணுவாங்க? சென்ட்ரல் அப்படிங்கிறது கவர்ன்மெண்ட். கவர்ன்மெண்ட் ஒண்ணு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அத மத்த எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க காம்படிஷன் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்ல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அத அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி பிரைஸ் மெக்கானிசம் அதுவும் இங்க கிடையாது. அங்க கேபிட்டலிசம் என்ன பண்றாங்க? ஒரு விலைய எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த ப்ராடக்ட்ட தான் இங்க என்ன பண்றாங்க? தயாரிக்கிறாங்க. ஆனா இங்க சோசியலிசம்ல அப்படி கிடையாது. மக்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அத தான் புரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு குடுக்குறாங்க. சோ இங்க பிரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. தென் ஈக்வாலிட்டி ஆஃப் இன்கம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வருமானம் வரும். வேலையும் ஒரே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிளாஸ்லெஸ் சொசைட்டி. நம்ம கேபிட்டலிசத்துல பார்த்த மாரி இங்க ரிச், புவர் அப்படிங்கிற மாரி சொசைட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மிக்ஸட் எக்கானமி. மிக்ஸட் எக்கானமி அப்படிங்கிறது சோசியலிஸ்ட், கேபிட்டலிஸ்ட் 2மே கலந்த மாரி இருக்கிறதா என்னது மிக்ஸட் எக்கானமிக்ஸ். அதான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா, மிக்ஸட் எக்கானமிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? நம்ம தான். இந்தியா தான் மிக்ஸட் எக்கானமிக்ஸோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் கேபிட்டலிஸ்டுக்கான எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ், ஸ்வீடன், யுனைடெட் ஸ்டேட், ஜப்பான். இவங்க எல்லாரும் முதலாளித்துவம் பொருளாதாரத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. நார்த் கொரியா, சைனா, வெனிசுலா இவங்க எல்லாரும் சோசியலிஸ்ட், அதாவது சமதர்ம பொருளாதாரத்தை ஃபாலோ பண்றாங்க. சோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, ஏதாவது ப்ராப்பர்ட்டியோட ஓனரா இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்ததா தான் இருப்பாங்க. பப்ளிக் செக்டரும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பிரைவேட் செக்டரும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ செகண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன? கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர். இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் எக்கனாமிக்ஸ பொருளாதாரத்தை வழிநடத்தி கொண்டு போவாங்க. தென் எக்கனாமிக் பிளானிங். ஏதாவது ஒரு பிளானிங் அப்படிங்கிறது கவர்ன்மெண்ட் ஒண்ணு போட்டாங்க அப்படின்னா, மத்த பிரைவேட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அது அவங்க போட்டிருக்க பிளானுக்கு ஓகேவா? இல்லையா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் சேர்ந்து டெசிஷன் எடுத்து ஒண்ணா தான் வழிநடத்தி கொண்டு போவாங்க. தென் சொல்யூஷன் டூ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். இப்ப நம்ம அங்க பார்த்தோம்ல, எந்த மாதிரி ப்ராடக்ட்ட புரொடியூஸ் பண்ணணும், எப்படி புரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிரைஸ் மெக்கானிசம் மூலமாவும் டிசைட் பண்ணுவாங்க. பிளஸ் ஸ்டேட்டும் அதுல இன்டர்வென்ஷன் இருக்கும். லாஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரமா இருக்கும் நம்மளோட மிக்சட் எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட புக்ல நம்ம இவ்வளோ பார்த்தோம்ல ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே 3க்கும் கம்பேர் பண்ணி குடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேனோ அது அப்படியே இங்க இருக்கும். சோ நீங்க ஒரு டைம் புக்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது க்ளோஸ்ட் எக்கானமி, ஓப்பன் எக்கானமி. க்ளோஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் எந்த விதமான ட்ரேடும் இல்லாம இருக்குது அப்படின்னா அதான் க்ளோஸ்ட் எக்கானமி. இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு, வேற எந்த கண்ட்ரியுமே இம்போர்ட்டும் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? க்ளோஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றோம்.
அதே இது ஓப்பன் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ட்ரேட் இம்போர்ட் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வர்த்தகமா ரிலேட்டடா 2 கண்ட்ரியும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அதான் என்னது ஓப்பன் எக்கானமி. ஓப்பனா இருக்கு. யாருனாலும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் ஓப்பன் எக்கானமி அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக்னா என்ன, ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நம்ம எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அரிசிய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த டேட்ல, இன்னைய டேட்ல நம்ம எவ்வளவு அரிசி, குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்றது தான் ஸ்டாக் அப்படிங்கிறது. ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். இப்ப இது ஒரு டேக்கு சொல்றோம்ல, அது ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு இப்ப எவ்வளோ கார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னது? ஃப்ளோ அப்படிங்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு சொல்றது. இந்த டைம்ல, இந்த டேட்ல ஒரு குறிப்பிட்ட டேட்ல எவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்றது ஸ்டாக். ஒரு பெரிய டைமா எடுத்துக்கிட்டு, பீரியட் ஆஃப் டைமா எடுத்துக்கிட்டு, அதுல எவ்ளோ இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றது ஃப்ளோ. தடைபடா ஓட்ட மாறிகள் அப்படின்னு சொல்றோம். சோ 2க்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இப்ப சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த 4 செக்டார்ஸ பத்தி நான் சொல்லிடுறேன். என்னென்ன செக்டார்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட், அப்புறம் ஃபெம்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். புரொடக்ஷன் எல்லாம் பண்றது அவங்க தான். ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிறவங்க அதை கன்சியூம் பண்றவங்க, அதாவது ப்ராடக்ட்டா வாங்குறவங்க. கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான நலன்களை செஞ்சுட்டு அவங்களும் ப்ரொடியூசராகவும் இருப்பாங்க. எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றது. சோ இவங்க 4 பேருக்குள்ள எப்படி ஒரு மணி இன்கம் அப்படிங்கிறது சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல ரீட் பண்ணா நமக்கே தெரியும். ஹவு மணி மூவ்ஸ் பிட்வீன் பிசினஸ், ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் கவர்மெண்ட் இன் அன் எக்கானமி. அதை பத்தி நம்ம படிக்கிறது தான் என்னது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். நம்ம தமிழ்ல நம்ம ரீட் பண்ணலாம். வருமானத்தின் வட்ட ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தின் வணிகங்கள், குடும்பங்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு இடையே பணம் எவ்வாறு நகர்கிறது என்பதை விளக்கும் ஒரு மாதிரியாகும். சோ இதை நம்ம டீடைலா பார்க்கலாம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 2 செக்டார் எக்கானமி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது பணம் வந்து எப்படி நகர்றதோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இங்க இந்த 2 செக்டாருக்கு இடையில எப்படி பணம் வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஏதாவது ஒரு உங்க ஊர்லயே ஏதாவது ஒரு சின்ன கடை மாதிரி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? லேண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை. அந்த லேண்ட் அப்படிங்கிறது நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குவோம்? ஒண்ணு வேற மத்தவங்க கிட்ட இருந்து அத ரென்ட்க்கு வாங்கலாம். இல்லன்னா சொந்த நிலமா நம்ம வாங்குவோம். அப்படிதானே? சோ அந்த லேண்ட் அப்படிங்கிறது நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குவோம்? ஒரு தனி நபர்கிட்ட இருந்து தான் வாங்குவோம். அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களா இருப்பாங்க? இல்லற துறையை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சோ லேண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறோம். அடுத்து அந்த இண்டஸ்ட்ரிய என்ன பண்ணணும்? பில்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? லேபர் தேவை. பில்ட் பண்றதுக்கும் தேவை. பிளஸ் அதுல ப்ராடக்ட் அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே லேபர் அப்படிங்கிறவங்க தேவை. சோ லேபர் அப்படிங்கிறவங்க யாரு? தனியா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்களும் எதை சேர்ந்தவங்களா இருப்பாங்க? ஹவுஸ் ஹோல்டு செக்டரா சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது எல்லாம் செட்டப் பண்ணி அதுக்கான லேபரையும் வச்சாச்சு. அடுத்து கேபிட்டல். இப்ப என்ன மேனுஃபேக்சர் பண்றோமோ அதுக்கு ஏதாவது மிஷின், மத்த எல்லா பொருளும் வாங்கணும்ல, அதுதான் என்னது மூலதனம், கேபிட்டல் அப்படிங்கிறது. இதுவும் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குவோம்? ஒரு நபர்கிட்ட இருந்து தான் வாங்குவோம். அவங்களும் எதை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க? ஹவுஸ் ஹோல்டு செக்டாரை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. தென் ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர்ங்க யாரு? அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தானே தொழில் முனைவோர். அவங்களும் ஃபர்ஸ்ட் எதை சேர்ந்தவங்களா இருப்பாங்க? அவங்களும் ஒரு பீப்புள் தானே. அவங்களும் யாரு? ஹவுஸ் ஹோல்டு செக்டாரை சேர்ந்தவங்க தான். சோ ஹவுஸ் ஹோல்டு செக்டார் என்ன பண்றாங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் யாரு கொடுக்குறா? ஹவுஸ் ஹோல்டு இல்லறத்துறை தான் கொடுக்குறாங்க. யாருக்கு? நிறுவனத்துறைக்கு. அததான் நம்ம இங்க என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத இல்லறத்துறை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? நம்மளோட நிறுவனத்துறைக்கு கொடுத்துடுறாங்க. சோ இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எதெல்லாம் பார்த்தோம்? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர். இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க? ஹவுஸ் ஹோல்டு துறை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? ஹவுஸ் ஹோல்டு வந்து செக்டார் யாருக்கு கொடுக்குறாங்க? ஃபேம்க்கு கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துடுறாங்க. தென் இவங்க என்ன பண்றாங்க?
இப்போ ஒண்ணு லேண்ட் வாங்கியிருக்காங்க. சொந்த லேண்டா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணோம், திருப்பி அவங்களுக்கு மணியா செட்டில் பண்ணிருவோம். வாடகைக்கு வாங்குனோம் அப்படின்னா, ரென்ட்டா குடுக்கணும். இது யாருக்கு? திருப்பி நம்ம அவங்களுக்கு தான் குடுக்க போறோம். சேம் பெர்சன் நம்ம இங்க கன்சிடர் பண்ணியிருக்க கூடாது. திரும்ப ஒரு ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு தான் நம்ம குடுக்க போறோம். தென் லேபர், உழைப்பு. அவங்க ஒருத்தங்க நம்ம கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம என்ன குடுக்க போறோம்? கண்டிப்பா வேஜஸ், கூலி அப்படிங்கிறது குடுப்போம். சோ அந்த கூலி அப்படிங்கிறது யாருக்கு போகுது? மறுபடி அந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு தான் போகுது. தென் கேபிட்டல், மூலதனம் அப்படிங்கிறது அதுக்கான இன்ட்ரெஸ்ட், வட்டி அப்படிங்கிறது யாருக்கு போகும்? ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு தான் போகும். ஆண்டர்பிரினருக்கு இந்த தொழில் மூலமா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது? அவங்களுக்கு அந்த தொழில்ல கிடைக்கக்கூடிய லாபம். அந்த லாபம் அப்படிங்கிறது யாருக்கு தான் போகுது? ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு தான் போகுது. சோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் கிட்ட இருந்து வாங்குறாங்க. லேண்டு, லேபர், வேற என்ன? கேபிட்டல், ஆண்டர்பிரினர் எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு குடுக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்டார் திருப்பி ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு என்னெல்லாம் குடுக்குது? வாடகை, அதாவது ரெண்ட், வேஜஸ், சேலரி, ப்ராஃபிட்டா திருப்பி குடுக்குது. சோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ இருக்கு. அப்படித்தானே? அவங்களுக்கு இந்த தேவையான எல்லாத்தையுமே ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு குடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டார் திருப்பி அவங்களுக்கு குடுத்ததுக்கு திருப்பி என்ன குடுக்குறாங்க? வாடகை, கூலி, வட்டி, லாபம். அததான் என்னன்னு சொல்றாங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ நடக்குது. சோ இப்போ இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இவங்க இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அத யாரு வாங்குவாங்க? ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் வாங்குவாங்க. சோ அததான் நம்ம வெளியில போட்டுருக்கோம். ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு தேவையான பொருள ஆ என்னென்ன தேவையோ அத அந்த இண்டஸ்ட்ரிட்ட போய் வாங்குறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு தேவையான பொருள திருப்பி குடுக்குறாங்க. சோ இதுதான் இவங்க 2 பேருக்கும் இடையா நடக்கக்கூடிய அந்த சர்க்குலர் ஃப்ளோ, மனி ஃப்ளோ அப்படிங்கிறது. இப்ப இந்த உள்ள இருக்கிற 2 இத பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது 2யுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ரியல் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த எந்த இடத்துலயுமே மணி அப்படிங்கிறது இன்வால்வே ஆயிருக்காது. பிசிக்கலா ஒரு பொருள் மட்டும் தான் என்ன ஆயிருக்கும்? டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இது எல்லாமே என்னது? மணி கிடையாது. ஏதோ ஒரு பிசிக்கலா ஏதோ ஒண்ண நம்ம அவங்களுக்கு குடுக்குறோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது திருப்பி அவங்களுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் குடுக்குறாங்க. அதுவும் என்னது? மணி கிடையாது. ஏதோ ஒரு பொருள தான் குடுக்குறாங்க. சோ இங்க மணி அப்படிங்கிறது எதுவுமே இன்வால்வ் ஆகல. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இதே இது நீங்க இந்த கேட்டகரியையும், இதையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வெளியில இருக்கிற 2 சர்க்கிளுமே என்னது? மனி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னர் சர்க்கிள் 2ம் ரியல் ஃப்ளோ. வெளியில இருக்கிற 2மே என்னது? மனி ஃப்ளோ. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மணி தான் இன்வால்வ் ஆயிருக்கும். சோ இப்போ ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ல இருக்கக்கூடியவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா மணி அப்படிங்கிறத குடுப்பாங்க. சோ மணி குடுத்தா தான் அவங்க திரும்பி பொருள தருவாங்க. இங்க மணி அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, திருப்பி அவங்களுக்கு வாடகை, கூலி, வட்டி, லாபம் இது எல்லாமே எப்படி? அவங்களுக்கு மணி ஃபார்ம்ல தான் ரிட்டர்னா கிடைக்குது. சோ இதுதான் என்னது? மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்றது. சோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 செக்டார் எக்கானமி உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்து வரக்கூடிய 3 செக்டார் எக்கானமி, 4 செக்டார் எக்கானமி எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். நெக்ஸ்ட் 3 செக்டார் எக்கானமிக்கு நம்ம பார்க்கலாம். 3 செக்டார் எக்கானமில 3ஆ ஒரு செக்டார் இன்வால்வ் ஆயிருக்கும். அது என்ன அப்படின்னா கவர்ன்மெண்ட் செக்டார் அப்படிங்கிறது. சோ வெளியில இருக்க எல்லாமே நம்ம ஆல்ரெடி 2 செக்டார்ல பார்த்ததுதான். 3 செக்டார் கூட எப்படி மணி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ ஹவுஸ் ஹோல்டு செக்டாருக்கும், கவர்ன்மெண்ட் செக்டாருக்கும் இடையில எப்படி அந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மென்ட்க்கு டாக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணுவோம். கவர்ன்மெண்ட் நமக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் மாசம் ரூ. 1000 பெண்களுக்கு குடுக்குறாங்கல்ல. இது எல்லாமே என்னது? நம்மகிட்ட டாக்ஸா வாங்கி வேற ஏதோ ஒரு வகையில நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ இதுதான் கவர்ன்மென்ட்க்கும், ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த பண பரிமாற்றம் அப்படிங்கிறது. இதே இது இண்டஸ்ட்ரியல் கூட எப்படி கவர்ன்மெண்ட் செக்டார் பண பரிமாற்றம் பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? நிறுவனத்துறையும் கவர்ன்மென்ட்க்கு டாக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் திருப்பி அவங்களுக்கு அத மானியமாவோ, இல்லன்னா அவங்க கிட்ட வேற ஏதாவது ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியோ பணம் அப்படிங்கிறத பரிமாறிக்குவாங்க. சோ 3 செக்டார் எக்கானமி அப்படிங்கிறது இவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா கவர்ன்மெண்ட் அப்படிங்கிற செக்டார் வருது. அவங்களுக்குள்ள எப்படி பணம் பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது. சோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்புறம் 4 செக்டார் எக்கானமி அப்படிங்கிறது
இந்த 3 செக்டார் எக்கானமி அப்படிங்கிறது அந்த 3க்குள்ள நடக்கிறது. இப்போ இந்த 3 ஃபுல்லா இருக்குல்ல, இது ஃபுல்லா சேர்ந்து எக்ஸ்டர்னல் செக்டர் கூட எப்படி பண பரிமாற்றம் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே. எப்படி பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னல் செக்டர் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செக்டார். அங்க இம்போர்ட் அவங்க கிட்ட இருந்து ஒண்ணு பொருளை ஏற்றுமதி பண்ணுவாங்க. இல்லன்னா அவங்க கிட்ட இருந்து பொருளை இறக்குமதி பண்ணுவாங்க. இங்க இருந்து பொருளை ஏற்றுமதி பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? பணத்த பரிமாறம் பண்ணிக்கிடுவாங்க. சோ இந்த மாதிரி தான் நம்மளோட கண்ட்ரி ஃபுல்லாவே எக்கானமி அதாவது மணி அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுது. சோ இந்த 3மே நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 செக்டார் எக்கானமில எப்படி ஃப்ளோ ஆகுது? 3 செக்டார் எக்கானமில எப்படி மணி சர்க்குலேட் ஆகுது? 4 செக்டார் எக்கானமில எப்படி மணி சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட லாஸ்ட் டாபிக். சோ நீங்க இந்த வீடியோஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், உங்களோட புக்க 12th ஃபர்ஸ்ட் லெசன இன்ட்ரோடக்ஷன் டூ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. அந்த லெசன ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சோ எக்கனாமிக்கோட பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான், நியூஸ்ல ஏதாவது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு பேசிக் நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான், அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.